ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே ரொம்ப பரபரன்னு பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தாங்க சம்மர், குளோபல் வார்மிங். இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்துட்டு வேலூர் திருத்தணியில் தான் நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நேற்று சேலத்துலையும் ஈரோட்லேயும் 100°C வந்து ஹையாக இருக்குங்க. ஏன் அப்படின்றத நம்ம வந்து இதை பார்க்கலாம். அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்வெட்டிங், ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சின்ன பையன் கிரவுண்டில் விளையாடுறப்ப சுருண்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஏன் சம்மர் வந்துட்டு அவ்வளோ இதாவாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம 108°, சில இடத்துல வந்துட்டு 42 to 48.5°C வந்து வருதுன்றாங்க ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி இடத்துல. அது வந்துட்டு ஏன் காசு ஆகுதுன்னா ஹியூமன் காஸ்டு எஃபர்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெயில் வந்துட்டு இப்போ வந்து வருது அப்படின்றதையும் எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன் எப்படி அதை இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்ப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அண்டார்டிக் சீலேருந்து ஒரு ஐஸ்பர்க் வந்து உடஞ்சி மூவ் ஆகிட்டு இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் தெரியுமாங்க? அதை நான் புதுசாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? A23A இதாங்க அந்த ஐஸ்பர்க்கோட பேர். இது 1986லேயே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க அண்டார்டிக் சீலேருந்து. இது வெட்டல் சீல வந்து தரை தங்கிருச்சுங்க. எதனாலன்னா அதோட அந்த அடிப்பகுதி இருக்குல்ல, அது வந்துட்டு 350 மீட்டர்ஸ் வந்து ஆழத்தில் இருக்கனால ஒரு நங்கூர மாதிரி அடியில் வந்து பிடிச்சிருச்சுங்க. இதோட அந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன், நியர்லி 4000 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. 2 லண்டனை சேர்த்தா இது வந்து இந்த ஐஸ்பர்க் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட சென்னை வந்து 4 மடங்காக பெருசாக இருந்தால் இந்த ஒரு ஐஸ்பர்க்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஐஸ்பர்க்கே வந்து இப்போ வந்துட்டு உருகி வந்துக்கிட்டு இருக்குங்க. இது 2022 வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இதோட அடிப்பகுதி. ஏன்னா அந்த ஹீட் வேவ்ஸ்னாலேயும் ஹீட்டாலேயும் அந்த காற்று வருதுல, அந்த அனல் காற்று, அதனால் இது வந்துட்டு அடியில் மெல்ட் ஆகி மேலே வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. இது வந்துட்டு நார்த் சைடை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அந்த வெயில் தாக்கமும் வந்து அதிகமாக இருக்கனால அவ்வளோ பெரிய ஐஸ் கட்டியே வந்து உருகி உடஞ்சி வந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்துட்டு இப்போ ரொம்ப உருகிருச்சுன்னா நமக்கு வந்துட்டு நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. வெள்ளம் வரலாம். அந்த கடலோரத்தில் இருக்கிற ஒரு நகரம் இருக்குல்ல, சின்ன சின்ன ஊர், அது எல்லாமே அழிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால தாங்க நான் வந்துட்டு இப்போ இதை பற்றி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், WMO வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் வெதர் இம்பேக்ட்ஸ் ஹிட் ஏஷியா ஹார்ட் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்து நடந்துச்சுங்கள நம்ம சென்னையில், அங்கே இங்கே நிறையா இடத்துல. அதே மாதிரி 2024லேயுமே வந்து நடக்கும் அப்படின்றதையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ஹீட் வேவ்ஸ் வந்து ரொம்பவே ஹை ஆயிரும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் WWA வேர்ல்டு வெதர் அட்ரிபியூஷன் இவங்க சஹேல் அண்டு வெஸ்ட் ஆஃப்ரிக்கா வந்துட்டு 48°C ஹீட் வந்து தொட்டுருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே சொல்லுவீங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே வரப்போதில்லடா அப்படின்றத எல்லாருமே ஈஸியாக சொல்லுவீங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ஹியூமன் காஸ்டு எஃபெக்ட்னால தான் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்னா மனிதனோட அந்த ஏர் பொல்யூஷன்ஸ், வாட்டர் பொல்யூஷன்ஸ், அப்புறம் வந்து அந்த ஹீட் நிறையா தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, எலக்ட்ரிசிட்டிஸ் இது எல்லாமே பண்ணுறாங்கல்ல, அதனால தான் இது வந்து 45°C வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹியூமன் காஸ்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றத இதை வந்துட்டு சொல்கிறாங்க. April 3 வந்துட்டு மாலியில் வந்துட்டு 48.5°C வந்து டச் ஆகிருக்கு. நம்ம சேலத்தில் ஈரோட்லேயும் வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல தானே நேற்று. அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன், அங்கே வந்துட்டு நிறையாவே இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குங்க. இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால ஏர் பொல்யூஷன் வந்து நிறையாவே ஆகும். அப்புறம் வந்து மரம் எல்லாமே கட் பண்ணுறனால அந்த சேலத்தில் இருக்க ஸ்கையும் அங்கே ஈரோட்டில் இருக்க ஸ்கையுமே வந்து அப்படி பிளெயின் ஆயிடுச்சுங்க. அங்கே க்ளவுட்ஸே பார்க்க முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மெயினான டேம்ஸோட அந்த நீர் அளவு பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. மேட்டூரில் வந்துட்டு 72% லாஸ்ட் இயர், 22% இந்த இயர். கீழ்பவானியில் வந்துட்டு 63%, இந்த டைம் 13% இந்த இயர்து. சாத்தனாரில் வந்துட்டு 53%, 21%. எல்லாத்துலேயுமே
சாலையார் அதில் வந்துட்டு 22%, இப்போ 2024 1%. ஆழியார் அதில் வந்துட்டு 5%. இந்த டைம் வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆகி 0%ல் இருக்குங்க. பரம்பிக்குளம் டேமில் வந்துட்டு 16%, இப்போ வந்துட்டு 14% இருக்குது. வைகையில் வந்துட்டு 42%, இப்போ 52%. வைகையில் மட்டும்தாங்க எல்லாத்தையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மீதி எல்லா டேம்ஸ்லையுமே வந்துட்டு வாட்டர் பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் இயர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயர் டிக்ரீஸ் தாங்க ஆகிருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷன் மாறணும்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குள்ளேயுமே கொண்டு வந்துட்டு எல்லாருமே இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். அப்புறம் வந்துட்டு 80s 90s 2K நீங்கள் எல்லாருமே ஒரு செல்ஃபிஷானவங்கன்னு நான் வந்து சொல்கிறேங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இயற்கை எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. மலையில் விளையாண்டுருப்பீங்க, வெயிலில் விளையாண்டுருப்பீங்க, வெளியே போயிட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு எதையுமே அனுபவிக்க கொடுத்து வைக்கல. நீங்கள் மட்டும் எல்லாமே பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து வர எந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எதுவுமே நிறைய விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன இதில் பார்த்தோம்ல, எல்லா டேம்ஸ்லையுமே வந்து வாட்டர் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயில் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் எங்களோட ஜென்ரேஷனுக்கு என்னங்க கிடைக்கும்? பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும், அதாங்க நம்ம தமிழ் பண்பாடு. ஆனால் நீங்கள் வந்துட்டு எல்லா உயிருக்கும் வைக்கலைன்னா கூட உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்காச்சும் இயற்கை வந்து விட்டு வைக்கணுங்க. அது கூட நீங்கள் வைக்கலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு பையன் வந்துட்டு கிரவுண்டில் வந்துட்டு விளையாடுறப்ப இறந்தான்னு சொன்னோம்ல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்குங்க. அது வந்துட்டு நமக்கு ரொம்பவே மயக்கமாக வருங்க. அதே மாதிரி கண்ணெல்லாம் ரொம்ப சொக்குங்க. நம்ம நிறைய பேர் வந்துட்டு அதை நார்மலாக தான் எடுத்துப்பாங்க. ஓகே, நமக்கு இந்த உடம்புல எந்தெந்த நோய் இருக்கனால ரொம்ப ஹையாக இருக்கும் இல்லை லோவாக இருக்கும், அதனால வந்துட்டு நமக்கு இப்படி ஆகுது அப்படின்றத எல்லாருமே வந்து நினைப்பாங்க. அது வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க ரொம்பவே கேர்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வந்துட்டு வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க, லைம் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க, இளநீ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டின்னில் இருக்க ஜூஸு, பேக்டு ஜூஸ் வந்து குடிக்காதீங்க. அது வந்துட்டு ஐஸில் இருக்கும்ல, அது வந்துட்டு உடம்புக்கு வந்து நல்லது இல்லை. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிக்கலாம் ஐஸ் போடாமல். எதுனாலுமே ஐஸ்கிரீம்ஸும் வந்து எடுத்துக்காதீங்க. அது வந்துட்டு உங்களோட பாடி வந்துட்டு ஹீட் தாங்க ஆக்கும், கூலிங் ஆக்காது. அப்புறம் ஹீட் ஸ்வெட்டிங், ஹீட் எக்ஸாக்ஷன் அப்படின்றதும் இருக்குங்க. அதுவுமே வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு எதுவுமே டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனீங்களா, காட்டன் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. அம்பர்லா வந்து ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க, அதுதான் ஹீட் வந்து அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாது. அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் நீங்கள் வந்து கையோடு எடுத்துக்கோங்க. நான் இங்கே தானே போகிறேன், அங்கே தண்ணி இருக்கும், இல்லைன்னா வெளியே வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு பாட்டில் வாட்டரோ இல்லை எத்தனை பாட்டிலோ உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுமோ அவ்வளோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க சேஃப்டியாக. இந்த சுச்சுவேஷன் மாறணுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாறணுங்க. அப்போ தாங்க இந்த சுச்சுவேஷன் வந்து மாறும். இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே அனுபவிச்சு அழிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. இயற்கையை வந்து எல்லாருக்கும் விட்டு வைங்க. உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாருமே ஹாப்பியாக வாழணும். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிரித்திங் டாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.